வெங்கட் அவரு நல்லவரா? இல்ல கெட்டவரா? அத மட்டும் சொல்லுங்களேன். ஏன்னா, ஸ்டார்ட்டிங்ல இருந்து ஒரு சியான் விக்ரம் அவர்கள வந்து அண்ணன் அண்ணன்னு கூப்பிட்டுக்கிட்டு, ம். அவருக்கு ஃபேவரா இருக்க மாரி தான் இருக்கும். திடீர்னு வந்து அ கண்ணன வந்து இவரு கொன்னுட்டாருன்னு தெரியும்போது, அங்க ஒரு கேரக்டரே மாறுற மாரி இருக்கும். திடீர்னு எஸ் ஆகுற மாரி இருக்கும். நம்ம அண்ணன் தானே அப்படி இல்லாம என்ன என்ன அது? என்ன ஆக்சுவலா நல்லவரா? கெட்டவரா? அத சொல்லுங்க. இந்த படத்துல வந்து யாருமே நல்லவங்க, கெட்டவங்களே கிடையாது. ஓகே, எல்லாருக்குமே ஒரு கிரே ஷேட் தான் இருக்கும். ஓகே, வெங்கட்ட பொறுத்தளவுக்கு நான் இந்த கதாபாத்திரத்த எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா, அவன் வந்து பயங்கரமான ஒரு விசுவாசி. அவன் யாருக்குன்னா, அவன் நம்புறவங்களுக்கு வந்து அவங்க என்ன வேணாலும் பண்ணுவான். அ அவங்களுக்கு கொலை சொன்னா கொல்லுவான். ஜெயிலுக்கு போ சொன்னா போவான். சாப்பாடு போட்டா சாப்பிடுவான். அவங்களுக்கு என்ன வேலைனாலும் பண்ணுவான். அதுல பிரச்சனையே இல்ல. இப்ப நமக்கே இப்போ ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா ஒரு 3, 4 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்குள்ள சண்டை வரப்போ நம்ம யாரு பக்கம் ஸ்டாண்ட் எடுக்கிறதுன்னு தெரியாத மாரி இருக்கும். ஓகே. இப்போ நம்ம ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம்னா, 3 பேருமே நம்ம க்ளோஸ். இப்ப கரெக்ட். என்ன பொறுத்தளவுக்கு அந்த 2 பேருமே க்ளோஸ் தான். ஆனா இவங்க 2 பேத்துக்கு ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்துச்சு அன்பார்ச்சுனேட்லி. ஓகே. என்ன ஸ்டாண்ட் எடுப்போம்னு யாருக்குமே தெரியாது. 2 பேருமே நம்மள ட்ரஸ்ட் பண்ண மாட்டாங்க. நீ அவனுக்கு ஃபேவரா பண்ணுவேன்னு இவன் சொல்லுவான். இவன் அவனுக்கு ஃபேவரா பண்ணுவேன்னு சொல்லுவான். ஸோ ஆனா மிடில் மேன். மிடில் மேன் மாரி தான் இருக்கும். 2 பேருக்குமே அந்த இது இருக்கும். ஆனா இவன பொறுத்தளவுக்கு என்ன இருந்தாலும், இப்போ காளின்ற கதாபாத்திரம் வந்து இவனுக்கு ஒரு மென்டார் மாரி, ஒரு கை மாரி, அண்ணன் மாரி கூடவே இருக்காங்க. ஆனா இவங்க வந்து வீட்ல சோறு போட்டு வளர்த்தவங்க சின்ன வயசுல இருந்தே. இவங்க சொந்தம் தான். ஓகே. சொந்தமா பெரியப்பா இருந்தாலும் தான் வீட்ல கூப்பிடுவீங்க. பெரியவரா? பெரியப்பா. பெரியப்பான்னு தான் நான் கூப்பிடுவேன். ஸோ இவருக்கு என்ன இருந்தாலும் நான் போய் சொல்லிருவேன்றது இவருக்கு தெரியும். இல்ல நான் ஏன் இந்த கொஸ்டின் கேட்டேன்னா, ம். படத்தோட ஸ்டார்ட்டிங்ல ஒருத்தங்க வந்து என் புருஷன நீ தான் ஏதோ பண்ணிட்ட அப்டின்னும்போது கூட, நீங்க ஐய்யய்யோ! இது எந்த பிரச்சனையும் ஆமா, வந்திருக்கா பாவமா தான் போய் நான் ஹெல்ப் ஃபீல் பண்ணுவீங்க. பண்ணுவேன். ஆமா. ஆமா. அதான் இவன் வந்து இவன பொறுத்தளவுக்கு நம்மள பொறுத்தளவுக்கு நம்ம எல்லாருமே நல்லவனா தான் இருந்துப்போம் வச்சுக்கோங்களேன். ஓகே. நம்ம செய்றது எல்லாமே நம்ம நல்லதுன்னு நெனச்சுப்போம். நம்ம கெட்டதுன்னு நெனச்சு செய்ய மாட்டோம். ஆனா இவனுக்கு இந்த ஸ்டாண்ட் எடுக்கிறப்ப மட்டும், என்னதான் இவன் அண்ணனா இருந்தாலும், அவங்க வந்து சொந்தம். பெரியப்பா. ஓகே. அவங்க சைடு கரெக்ட். ஃபேவரா தான் ஆமா. இருப்பான். விக்ரம் சாருமே கிளைமாக்ஸ்ல சொல்லுவாரு. விட்டுறணும்னு தான் நெனச்சேன் என்ன பண்றது? குடும்பமா? ஆமா. அது மாரி உங்களுக்கு இந்த ஆமா. குடும்பம். அதேதான். அந்த ஓகே. அந்த குடும்பத்துக்கு ஃபேவர் தான். ஏன்னா, இந்த 10 இயர்ஸ் கேப்ல வந்து குடும்பத்தோட தான் இருந்தான். காளி கூட வரல.